ம் கூப்பிட்டு வந்துட்டிய குட். வணக்கம் மாப்பிள்ள. ஓ வணக்கங்க. உடம்புல சௌகரியம் தானே? ஆ இப்போ தானே டெலிவரி ஆச்சு, அதுக்குள்ளே ஓடி வந்துட்டா? உங்கள் பொண்ணுக்கு ரொம்ப அவசரம். மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு ராத்திரி வண்டிக்கே கிளம்புறேம்மா. உடனே கிளம்பணுமா? ஊர்ல அம்மா மட்டும் தனியா இருப்பாம்மா. இங்க நானும் தனியா தானே இருக்கேன். நீ இப்போ மாஜி சேர்மன் பொண்ணு இல்லம்மா, கலெக்டரோட பொண்டாட்டி. அவர் பார்த்துக்குவாரு. பிள்ளைங்க ஜாக்கிரதை. நான் வரேம்மா. என்ன அதுக்குள்ளே தூங்கிட்டேன்னு நினச்சியா? உனக்கு என்னை பற்றி நினைப்பே இல்லை. ஏங்க இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்கிறேன்? காலையிலேருந்து ஓடி ஆடி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன்ல, எனக்கு எந்த ரிலாக்ஸேஷனும் இல்லையா? வா. வேணாங்க ப்ளீஸ். ஏய் சொன்னா கேளுங்க ப்ளீஸ். ஆண் குழந்தை கண்டிப்பா வேணும்னு இன்னொன்னு பெத்துக்க சொன்னீங்க. ஆனா மறுபடியும் பொண்ணு தான் பிறந்தது. என்னால முடியாதுங்க. 2 தடவை சிசேரியன் ஆயிருக்கு. ஐ கான்ட் கேரி. இன்னும் சொல்ல போனா டாக்டர் என்ன ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்க சொன்னாங்க. டாக்டருக்கு சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன போச்சு? போறது என் வம்சம் தானே. வா. ப்ளீஸ். என்னாச்சு? எனக்கு பையன் வேணும், நீ எனக்கு பையன் பெத்து கொடுக்குற. பையன் பிறக்கிற வரைக்கும் நீ பெத்துக்கிட்டே தான் இருக்கணும். யூ ஆர் பிரெக்னென்ட். படிக்காதவங்க யாராவது இப்படி பண்ணா கூட பரவாயில்ல. நல்லா படிச்சவங்க நீங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட மனைவி. நீங்களே இப்படி பண்ணா எப்படிங்க? ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் நடுவுல 2 to 3 years கேப் கூட கொடுக்காம 3 மாச குழந்தைய வச்சுக்கிட்டு மறுபடியும் பிரெக்னென்ட் ஆயிருக்கீங்க. உங்க ஹெல்த் என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? பெட்டர் அபார்ஷன் பண்ணிக்கோங்க. அபார்ஷன் மட்டும் வேணாங்க. உங்க உயிருக்கே ஆபத்துங்க. இருந்தாலும் பரவாயில்ல, வேண்டாம். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இந்த மாத்திரையை டெய்லி 2 times சாப்பிடணும். குழந்தைய வாங்கிக்கங்கம்மா. டாக்டர்மா, நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. ஐயா வர நேரமாச்சு. கிளம்புங்க. ஓகே மேடம், நீங்க உடம்பு பாத்துக்கங்க. கங்க்ராட்ஸ். வம்சம் என் வம்சத்துக்கு வாரிசு வரப்போகுது. நீ வேணா பாரு, இந்த மாதிரி பையன் தான் பிறப்பான். சரி, கமான், ஸ்மைல் ஸ்மைல். இப்போ எங்க அப்பாவை எடுத்துக்கோ. பையன் நான் இருக்கேன், அவர் ஹாப்பியா இருக்கார்ல. நமக்கும் பையன் பிறக்கணும், இல்லைன்னா நம்ம ஓல்டேஜ்ல யார் நம்மள பாத்துக்குவா? கமான், ஸ்மைல், பி ஹாப்பி. தாயம்மா, எழுந்திருச்சிட்டீங்களாமா? நான் அப்பவே வந்துட்டேம்மா. நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, எழுப்பல. காஃபி போட்டு தரட்டுமாமா? எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்னம்மா? எனக்கு பையன் பிறக்குமா இல்ல மறுபடியும் பொண்ணு தான் பிறக்குமான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இந்த ஊர்ல எங்கேயாவது இருக்கா? அந்த மாதிரி ஆஸ்பத்திரியா? ஆனா ஒரு விஷயம், கலெக்டர் ஆபீஸ்லயே போர்டு எழுதி போட்டிருக்காங்களே, இந்த மாதிரி எல்லாம் பண்றது தப்புன்னு. அதுவும் இல்லாம போலீஸுக்கு தெரிஞ்சா புடிச்சுக்குவாங்க. ஞாபகம் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு ஆஸ்பத்திரி எனக்கு தெரியுமா. வாங்க போலாம். ஆமா, இந்த வேலையெல்லாம் வந்து பாத்துக்கலாமா? சீக்கிரம் வாங்கம்மா போலாம். அம்மா, ஸ்கேனிக்கு எவ்வளவு? 500. ரிசிப்ட் இந்தாம்மா. இந்தாங்க, அந்த பக்கமா போங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. ஸ்கேனிங்கா? ஆமா. சிடி ஸ்கேனா? இல்ல, பிரெக்னன்சி சம்பந்தமா. செக்ஸ் டிட்டர்மினேஷனா? டாக்டர் பார்த்துட்டீங்களா? பணம் கூட கட்டியாச்சுமா. சரி, அப்படி படுத்துக்கோங்க. போங்கம்மா. ஹலோ, கலெக்டர் ஆஃபீஸா? கலெக்டர் தான் பேசுறேன். குட் மார்னிங் சார். நான் C1 இன்ஸ்பெக்டர் பேசுறேன் சார். இல்லீகல் ஸ்கேன் பண்ண வந்த ஒரு லேடியை நாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் சார். உங்க மிஸ்ஸஸ்னு சொல்றாங்க சார். அவங்கள அங்கேயே பிடிச்சு வைக்கிறேன் சார். எஸ் சார். நான் உடனே வரேன். நான் இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்.
சட்டத்தை மதிச்சு நடக்கிறவன். நான் டியூட்டில சேர்ந்ததுல இப்போ வரைக்கும் யார்கிட்டயும் தலை குடிச்சதில்ல. டியூட்டி தவிர வேற யாரையும் கேர் பண்ணதில்ல. என் காரை பார்த்ததா அட்டென்ஷன் இன்னும் சல்யூட் அடிக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட சாரி சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? அப்படி உன்னை கூட்டிட்டு வரலன்னா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? சட்ட விரோதமான செயலை செஞ்ச கலெக்டருடைய மனைவி கைது செய்யப்பட்டார் நாளைக்கு கட்டம் கட்டி பேப்பர்ல நியூஸ் போட்டிருப்பாங்க. கலெக்டர் வீட்லயே இவ்வளவு சட்ட விரோதம் நடக்குதுன்னா ஜனங்களுக்கு எப்படி நல்லது நடக்கும்னு டிவி சேனல்ஸ் நான் கிழிச்சிருப்போம். எதுக்காக இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஐயா தயவு செஞ்சு அவங்கள திட்டாதீங்க ஐயா, பாவம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதியா. இவளுக்கு ஒன்னும் தெரியாது. புருஷன் பேரு சொல்லவே வெக்கப்படுற தமிழ்ச்சியா இருக்க வேண்டியவ புருஷனை வெக்கப்படுற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்த தர்ம பத்னியா மாறி இருக்கான். நீங்க வெக்கப்படுற அளவுக்கு அப்படி என்ன காரியத்தையா அந்த அம்மா பண்ணிட்டாங்க? எதுக்காக இந்திராமா ஆஸ்பத்திரிக்கு போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஐயா? ஆம்பளை குழந்தைதான் வேணுங்கிற உங்க ஆசை நிறைவேறுமா இல்லையா? அந்த கருமாரி இப்பவாது கண்ணை திறப்பாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கத்தாயா போனாங்க. இங்க பாருங்க ஐயா, இப்பவும் பொம்பளை பிள்ளையா இருந்தா அது யாருக்கும் தெரியாம கலைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டா புண்ணியவதி. ஆம்பளை குழந்தை பிறக்கலைன்னா அந்த பொண்ணை எப்படியா தப்பு சொல்ல முடியும்? படிச்சவங்களுக்கு இது கூடவா தெரியாது? இது பர்சனல் விஷயம். அனாவசியமா தலையிடாத. நீ வேலைக்காரி மாதிரி நடந்துக்கும்.